ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஈஸியான ஒரு புழுங்கல் அரிசியை வச்சு வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து மீன் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி வந்துட்டு நான் முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, மல்லி, புதினா, கருவேப்பில், பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நார்மலாக எப்படி பிரியாணி செய்வோமோ அதே மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஆனால் அரிசி மட்டும் நம்ம வந்து பிரியாணி அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸோ போடாமல் புழுங்கல் அரிசி வச்சு செய்ய போகிறோம். இது எப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு கடாயிலையோ இல்லை குக்கரோ நான் வந்து இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் கடாயில் செய்யனாலும் செய்யலாம், இல்லை குக்கரில் செய்யனாலும் செய்யலாம். குக்கரில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயும், ஒரு 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் கோல்டு வினர் ஆயில், ஒரு கடலை எண்ணெய் ஏதோ ஒன்றாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு இது கூட வந்து ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, அன்னாச்சி பூ 2, அப்புறம் வந்துட்டு பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு இதை வந்து நல்லா பொரிய விட்டுருங்க. எண்ணெயில் வந்து இது நல்லா பொரிஞ்சு அதனுடைய வாசம் வந்து நல்லா வந்தால் தான் பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இது கூட வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியும் வந்து நல்லா போட்டு வதக்கிட்டு, தக்காளி கொஞ்சம் கரைப்படுறதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து தேவையான அளவு பின்னாடி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் உப்பும் போட்டு நல்லா கரைப்படும் போது, தக்காளி போட்ட பிறகு நீங்கள் உப்பு போடும்போது வந்துட்டு எப்போவுமே வந்து ஈஸியாக கரைப்பட்டுரும். அதனால் வந்து போட்டு நல்லா ஒரு ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா நல்லா டக்குன்னு வெந்துடும் தக்காளி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் வந்துட்டு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. இனிமேல் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்வோமோ அதே மெத்தடு தான். பட் வந்து அரிசி மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேறு போட்டு செய்ய போகிறோம். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுமே பார்க்கும்போது வந்துட்டு பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து இது கூட வந்து மீன் மேக்கர் வந்து எடுத்து போட்டுக்கலாம். மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா வச்சுட்டிங்கனாலே வந்துட்டு அதனால ஓரளவு வெந்துடும். அதனால் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட போட்டுட்டு, அப்புறம் வந்து மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே வந்து இது கூட போட்டு வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே இது கூட நீங்கள் வந்து என்ன காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நூக்கல், டர்னிப், அதேமாதிரி பீன்ஸு, அந்த உரிச்சு விதை இருக்கும் பாருங்கள், அது நிறையா என்ன உங்களுக்கு தோணுது எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி. போட்டு நல்லா வந்து கிளறி விட்ருங்க. கிளறி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா பார்த்தோம்னா, பிரியாணி மசாலா வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. வர மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மேக்ஸிமம். மசாலா எல்லாமே போட்டு நல்லா காய் எல்லாத்தையுமே கிளறி விட்ருங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்ட பிறகு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு வெஜ் பிரியாணி ரெசிபி பிரியாணி அரிசி வச்சு நம்ம போட்டிருக்கோம் எப்படிங்கிறது. அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் எப்படிங்கிறது அதையும் ஒர்க்காக பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து மீன் குழம்பு ரெசிபி நிறையா போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது. அதையும் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது. தண்ணி நல்லா ஊற்றி ஓரளவுக்கு அடுப்போட ஃப்ளேமை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா அலாசி வச்சு இருக்கோம். அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி அரிசி போட்டிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அளவாக ஊற்றும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில்லேருந்து 2 விசில் வரைக்கும் வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து வந்து திறந்து பார்த்தா பார்த்திங்களா எவ்வளோ உதிரியான நல்ல பிரியாணி மாதிரியே கிடச்சிருக்கு. நல்ல இந்த ரைஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக தான் இருக்குது. எப்படி பாஸ்மதி ரைஸில் செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி அரிசி தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் இருக்க குழந்தைகளுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாதாரண சாப்பாட்டு அரிசியில் கூட நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.